பேக் டு பிரியதர்ஷினிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான சாஃப்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். கேரளா ஸ்பெஷல் டீ கடை பால் கேக்கு எப்படி வீட்லேயே சூப்பராக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஜூஸியாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மில்க் கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கரையட்டும். அடுப்பில் வச்சு நல்லா இதை வந்து கரைச்சிக்கலாம். பாகுப்பதம்லாம் தேவையில்லை, ஜஸ்ட்டு கரைஞ்சிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ நம்ம அடுப்பை வச்சாச்சு, அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சர்க்கரை வந்து நல்லா ஃபுல்லாக கரைஞ்சி நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நாம் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். வாசனையாக இருக்கும், அதுக்கு தான். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மாவு ரெடி பண்ணிக்கலாம் பால் கேக்குக்கு. ரொம்ப நேரம் இது வந்து கொதிச்சு பிசுப்பாகணும்லாம் அவசியம் இல்லை. அப்போ தான் அதோட ஜூஸ் வந்து நம்மளோட மில்க் கேக்குள்ளே இறங்கும், அதுக்காக தான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கோங்க. சூடாக இருந்தால் தான் நம்மளோட ஜூஸ் வந்து உள்ளே இறங்கும் பால் கேக்குள்ளே, அதுக்கு தான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து மில்க் கேக் செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 1/4 கப் அளவுக்கு புளிக்காத தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். புளிச்ச தயிர் எடுத்துடாதீங்க, நல்லா இருக்காது. இதுக்கு பதிலாக நீங்கள் முட்டை சாப்பிடுவீங்கன்னா 1 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பட்டர் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதுதான் நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் நம்மளோட கேக்குக்கு, அதுக்காக தான். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒன்றா விஸ்க் இருந்தால் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வீட் ஃப்ளார்லேயும் செய்வாங்க, மைதாலையும் செய்வாங்க. பேக்கரியிலலாம் மைதாவில் செய்வாங்க. நீங்கள் உங்களுக்கு மைதா வேண்டான்னா கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மைதா தான் போட போகிறேன். இப்போ நம்ம மைதா மாவு 1 கப் எடுத்திருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. மில்க் பவுடர் வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். மில்க் பவுடர் எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு மில்க் பவுடர் போட வேண்டாம்னா கொஞ்சமாக ஒரு 1/2 கப் பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையில் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டால் போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கையில். இப்போ இதை வந்து நல்லா நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்தோடு அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இருக்கிற தயிர்லேயே ஃபஸ்ட்டு பிசைங்க, வேணும்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வந்து மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து இதை 5 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுறலாம். 5 மினிட்ஸ் கழித்து இதை பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா கொஞ்சம் ஊறி வந்துருக்குது. இப்போ நம்ம இதை திரட்டிடலாம். சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மைதா மாவு ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து ரொம்ப மெலிசாக இல்லை, ஓரளவுக்கு திக்காகவே திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. இதை நம்ம வந்து அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற மாவையும் இதே மாதிரி திரட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் அடுக்கி வச்சுக்கோங்க.
இப்போ வந்து அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானோடனே நம்ம இதை ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கலாம். சூடானோடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சுக்கலாம். பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சாதான் உள்ளே வந்து நல்லா வேகும். அதுக்காக தான். பாருங்கள், இப்போ இது நம்ம வந்து எடுத்துடலாம். நல்லா வந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு எடுக்கிறத சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இது நல்லா ஊறிட்டு இருக்கும். அதுக்காக தான். இப்போ இது ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் நல்லா ஊறட்டும். அதே மாதிரி மற்ற பேட்சும் பொரிச்சு இது மாதிரி ஊற வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு ½ அன் ஹவர் நல்லா ஊறிடுச்சு. நம்மளோட சூப்பரான பால் கேக் ரெடி ஆயிடுச்சு. கேரளா ஸ்பெஷல் டீ கடை பால் கேக்கு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா பிரியதர்ஷினிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.